இன்னைக்கு ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தால் நாம் செய்ய வேண்டிய மிக எளிமையான ஒரு வழிபாடு பற்றி தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே நான் ஜாதகத்தில் உங்களுக்கு கேது தோஷம் இருந்தால், கேது தசை நடந்தால், கேது புத்தி நடந்தால், 5, 7 இந்த இடங்களில் கேது இருந்தால் என்னென்ன வழிபாடுகள் பண்ணணும்னு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நிறைய கோவில்கள் சொல்லியிருக்கேன், நிறைய பாடல்கள் கூட நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இந்த பதிவுலையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது ஜாதகத்தில் கேது தோஷம் இருந்தால், முக்கியமாக 7ஆம் இடத்துல கேது இருக்கும்போது திருமணம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லது உங்களுக்கு கேது தசை நடந்ததுன்னா, அல்லது நீங்கள் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாக இருந்தால் நீங்கள் கணேச பஞ்சரத்தினம் சொல்வது, கணேச பஞ்சரத்னம் படிப்பது அல்லது கணேச பஞ்சரத்னம் கேட்பது மிக மிக அவசியம். இந்த பாடல்கள் எல்லாமே உங்களுக்கு கூகுளில் கிடைக்கும். என்னோட பதிவுகளில் நான் உங்களுக்கு நிறைய பதிகங்கள், பாசுரங்கள் சொன்னேன் இல்லையா, அதை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன்னு சொன்ன பதிகம், பாசுரம் எல்லாம் கொடுத்தாச்சு. சில பதிவுகளில் அது கமெண்ட்டில் இருக்குது. என்னென்ன பாடல்கள் நான் உங்களுக்கு சொன்னனோ அது எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அல்லது கமெண்ட்டில் நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இந்த பாடல்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் கூகுளில் இணையத்திலேருந்து நீங்கள் எடுக்க முடியும். இதை எடுத்து யார் ஒருவர் விநாயக பஞ்சரத்னத்தை சொல்கிறார்களோ, கணேச பஞ்சரத்னத்தை சொல்கிறார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக கேது தோஷம் இருக்கிறவங்க அப்படின்னு கிடையாது, பொதுவாகவே கணேச பஞ்சரத்னம் என்பது நமக்கு எல்லா விதமான சகல விதமான நன்மைகளையும் தரக்கூடியது. முக்கியமாக கேது தோஷம் இருப்பவர்கள் கணேச பஞ்சரத்னம் சொல்லும்போது, படிக்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு நிறைய நற்பலன்களை தரும். இதே போல மீண்டும் ஒரு பரிகார முறையோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.